ஹலோ வைஸ் நம்ம வீஜ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்ஷலோட சென்சியா ப்ராஜெக்ட் தான் இருக்கும். அதுவும் மறைமலை நகர் சைட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம கூட ப்ரோ இருக்காரு. ஹலோ ப்ரோ. ப்ரோ ஷஃபி பிரதர். ஷஃபி ப்ரோ தான் கூட இருக்காரு. ஸோ ஷஃபி ப்ரோ தான் பிடிச்சி நம்ம டார்ச்சர் பண்ண போகிறோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரோ நம்ம சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, ஸோ என்ன எவ்வளோ ப்ளாட்ஸ் இருக்குது, ஸோ அந்த கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக பிரதர். என்னோட பேர் ஷஃபி. நாங்கள் ப்ராப்ஷல் ஏவிபியாக இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த சைட் பொறுத்த வரைக்கும் மறைமலை நகரில் இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட பேர் சென்சியா பிரதர். ஓகே ப்ரோ. இது டோட்டலாக 5 ஏக்கர் ப்ராஜெக்ட். இது ஆக்சுவலாக 5 ஏக்கர். ஆமாம், 5 ஏக்கரில் 152 பிளாட் வந்து நம்ம போட்டுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ 152 பிளாட்ஸில் இப்போ அவைலபிள் பார்த்தீங்கன்னா 800 to 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 150 ஃப்ரீயாக இருக்கா இல்லை புக்? இல்லை பிரதர், ஒரு ஆல்மோஸ்ட் 120 வரைக்கும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆல்மோஸ்ட் இப்போ புக்கிங் பண்ணி லாஸ்ட் ஒரு 8 months கிட்ட நம்ம ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு வரும்போதே பார்த்து நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்து கட்டி. ஆமாம், உள்ள ஒரு 12 வீடுங்க கிட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 12 வீடுங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அண்டர் ப்ராசஸ்ல இருக்காங்க, அப்ரூவல் ப்ராசஸ்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு மேக்ஸிமம் 2-3 monthsல ஒரு 50 வீடுங்க கிட்ட உள்ள வந்து வந்துடும். ஸோ இந்த சைட்ல ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி 2 பார்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ. 2 பார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சீனியர் சிட்டிசன் பார்க், ஒன்று சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. பசங்க வந்துட்டு அவங்க தனியாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் மற்ற சீனியர் சிட்டிசன் தனியாக இருக்கணுன்றதால 2 பார்க்கை வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 33, 30 and 24 3 வெரைட்டி ரோட்ஸுமே வந்து பிளாக் டாப் ரோட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள வந்து பிளாக் டாப் ரோடு கம்ப்ளீட்லி பிளாக் டாப் ரோட்ஸ் தான் வந்து பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியில போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க வந்து தண்ணிலாம் தேங்காது, கண்டிப்பாக தேங்காது. அது சேவும் ஆகுது. ஆமாம், கம்ப்ளீட்லி ஆகும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஈபி லைன் 3 phase ஈபி லைன் வந்து சைட்டுக்குள்ளவே நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாம், ஏன்னா இப்போ மக்கள் வந்து தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா ரோடு வேணும், கண்டிப்பா வாட்டர் வேணும், அந்த ஈபி வேணும். இது 3 ஆமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 3மே நம்ம சைட்குள்ள கொடுத்துருக்கோம். அதே ரீசன்னால தான் இங்க ஆல்மோஸ்ட் ஒரு 24 வீஸ் கிட்ட வந்து ப்ராசஸே பண்ணிட்டாங்க. ஆமா, ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீடு வந்து கம்ப்ளீட்டே பண்ணிட்டாங்க. வீடு என்ட்ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்ல நாள் பார்த்து உள்ள வர மாதிரி பிளான்ல தான் ரெடியா இருக்காங்க. ஆமா கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க எண்ட் டு எண்ட்ல. உங்களுக்கு ஸோ இப்போ ஆக்சுவலி இப்போ பிளாட் வாங்குறோம், இப்போ ரெடியா கட்டிக்கலாம் இல்ல ப்ரோ? 100% கட்டிக்கலாம். ஓகே, டைம்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், எதுக்குமே வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க உள்ள தேவைகள் அதாவது வீடு கட்டுறதுக்கான தேவைகள் என்னமோ அதுக்கான சப்போர்ட்டுமே நம்ம பண்ணி தரோம். 100% நீங்க இமிடியேட்டா கட்டி உள்ள வரலாம். ஓகே ப்ரோ. ஸோ நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேண்டிடேட்ல இருக்கு ப்ரோ? ஸோ இது கனெக்டிவிட்டின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா மறைமலை நகரில் ஜூனியர் குப்பனா பக்கத்து ரோடு ஆக்சஸ் பண்ணினா ஒரு 4 kilometers. அதாவது நம்ம மறைமலை ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஜூனியர் குப்பனா ஓடுறோம். அது அண்ணா சாலை சொல்லுவாங்க. அந்த ரோடு ஆக்சஸ் பண்ணினா ஒரு 4 kilometers இங்கே வந்துடலாம். ஓகே ப்ரோ. இதோட மட்டும் இல்லாமல் அந்த ஜிஎஸ்டி ரோடு அப்படியே கனெக்டிவ் பண்ணால் சிங்கப்பெருமாள் கோவில், பிபி பெட்ரோல் பங்க் இருக்கும். ஆக்சுவலாக சிங்கப்பெருமாள் கோவில் பிரிட்ஜுக்கு முன்னாடியே பிபி பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு பக்கத்து ரோடு, அந்த ரோடு ஆக்சஸ் பண்ணாமல் ஒரு 4 kilometers நம்ம சைட்டுக்குள்ள வந்து ரீச் அவுட் ஆகும். சூப்பர். இது 2 மட்டும் இல்லை. ஆக்சுவலாக இப்போ ஃபெமிலியராக போயிட்டு இருக்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி. ஆமா, அப் டு நெல்லிக்குப்பம் வரைக்கும் எனக்கு 5000-6000 போயிட்டு ரேட் உங்களுக்கு எங்கேயோ போகுது. அந்த நெல்லிக்குப்பம்ல இருந்து பேக் சைடு என்ட்ரிலுமே நம்ம ரீச் வந்து உள்ள வந்து சேர்ந்து. ஓகே, சோ இந்த பேக் சைடுக்காக நம்ம ஆமா உங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு 5 kilometers டிஸ்டன்ஸ் வரும் உங்களுக்கு. அந்த ரோட்ல வந்தீங்கன்னா கூடுவாஞ்சேரில இருந்து வந்தீங்கன்னா அழகா இந்த ரோடு வந்து நீங்க ஈஸிஸ் பண்ணி வந்துடலாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு. அதோட மட்டும் இங்க நீங்க வரணும் இல்லை ஆக்சுவலா. ஸோ இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரயில்வே ஸ்டேஷன் 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு உங்களுக்கு. சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அண்ட் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஸோ 2 தலை இறங்கலாம், 2 சைடுல வந்துடலாம். நீ எந்த பக்கம் இறங்கினாலும் சைட் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணி உள்ள வரலாம். வாட்டர் கனெக்ஷன் ஈச் பிளாட்டுக்குமே வந்து நம்ம தனியாக வந்து கொடுத்துருக்கோம். ஆமாம். ஸோ நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி மாதிரி ஏதாவது வந்ததுனா கூட நம்ம வெளியில் கனெக்ட் பண்ணாங்கன்னா ஈச் பிளாட்டுக்குமே உங்களுக்கு தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுற மாதிரி நம்ம பண்ணி. இப்போ இங்கே குடியேற டெனன்ட்ஸுக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் என்ன பக்கத்தில் இருக்கா ப்ரோ? கண்டிப்பாக ரொம்ப நியர்பைல, அதாவது நம்ம நடந்து போயிட்டு வரலாம், பைக்கில் போயிட்டு வர டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேடி ஸ்கூல் இருக்கு, இல்லா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, பிரணவ் குளோபல் ஸ்கூல்னு. இந்த 3 ஸ்கூல் வந்து ரொம்ப நியர்பைலே இருக்கு. ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் நீங்க பஸ் பிடிச்சி போனோம் அப்படிலாம் கிடையாது. ஈஸியா நீங்க கூட்டு போய் விட்டுட்டு கூட்டு வந்துடலாம். அந்த ரேஞ்சில் இருக்கு. காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி ஆக்சஸ் பண்ணாக்கா எக்கச்சக்க காலேஜஸ் இருக்கு. கண்டிப்பா சொல்லணும் இல்லை, எஸ்ஆர்எம் எடுத்துக்கிட்டா அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி. அது எஸ்ஆர்எம் அதுல இல்லாத கோர்சஸே கிடையாது. அவ்வளவு கோர்சஸ் இருக்கு. அந்த காலேஜ் இங்க 10 நிமிஷம் ஆக்சஸ் பண்ணலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ் கூட கிடையாது. ஒரு 10 நிமிஷம். என்டர்டைன்மென்ட்க்கு என்ன இருக்கா ப்ரோ? சோ என்டர்டைன்மென்ட்னா நம்ம வண்டலூர் போலாம். வண்டலூர் பக்கத்துல இருக்கு. ஆமா. சோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நியர்பை தான். ஆமா, இங்க இருந்து ரொம்ப நியர்பை. அதாவது இப்போ நீங்க ட்ரெயின்ல ஆக்சஸ் பண்ணா 10-15 நிமிஷத்துல எல்லாமே. இதுக்கு முன்னாடி கோயம்பேடு இருந்தது, இப்போ கிளாம்பாக்கம்னால ரொம்ப பக்கத்துல போயிடலாம் உங்களுக்கு ஈஸியாவே ஆக்சஸ் பண்ணிட்டு உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. ஸோ இதெல்லாமே ஓகே ப்ரோ. இப்போ நம்ம சைட்ல வந்து என்ன ஸ்கொயர் ஃபீட்ல வரீங்க ஸ்டார்டிங்? இப்போ அவைலபிள் வந்து பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 வரைக்கும் இப்போ அவைலபிள் இருக்கு பிரதர். ஆமா, சூப்பர் ப்ரோ. இப்போ இவங்க டென்ட் வந்தாங்களே ப்ரோ, ஸோ என்டர்டைன்மெண்ட் எல்லாம் கேட்டேன். ஸோ அவங்களுக்கு இங்கே என்ன ஆஃபீஸஸ் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா இங்க இருந்து சில பேருக்கு ஆஃபீஸ் ரொம்ப லாங்கா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுத்தோட ஆஃபீஸ் என்ன லொகேஷன்? கண்டிப்பா பிரதர், நீங்க கேட்டது கரெக்டான கொஸ்டின் ஆக்சுவலா. ஸோ ஆஃபீஸ் வந்து எங்க இருந்தாலுமே
ட்ரெயின் ரொம்ப பக்கத்தில் இருக்குது நமக்கு. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு இங்கேருந்து நான் எடுத்துக்கிற விஷயம், இங்கேருந்து நீங்கள் மவுண்ட் ரோடு போனோம் அப்படின்னாக்கா ஒரு பைக்கில் போனாலோ நம்ம ஓன் காரில் போனாலும் டிஸ்டன்ஸாக ஃபீல் ஆகும். கண்டிப்பாக. நீங்கள் இதே நீங்கள் போய் ட்ரெயினில் ஏறினீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்தை போய் சேர்த்து. கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஸோ இப்போ நான் பூந்தமல்லியிலேருந்து மவுண்ட் ரோடு போகிறதுக்கும் இங்கேருந்து மவுண்ட் ரோடு போகிறதுக்கும் ஒரே டிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி டைமிங்கில் பார்க்கும்போது ஒரே டைமிங் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ அதன் மட்டும் இப்போ நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டியது எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக. ஏன்னா மவுண்ட் ரோட்லாம் இப்போ பழைய இது ஆகிடுச்சு. ஆமாம். இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஜோகோ பக்கத்துலேயே இருக்குது கம்பெனி. என்ன சொல்கிறீங்க? இப்போ நியர்பைல பக்கத்தில்? ஆமாம், ரொம்ப பக்கம் தான் ஜோகோ. உங்களுக்கு கூடுவாஞ்சேரி தாண்டோன்னா ஜோகோ கம்பெனி ஆக்சுவலாக. ஓகே ஓகே. நீங்கள் மறைமலை நகர் போகிறீங்க, மறைமலை நகர் வந்து அடுத்து வந்து செங்கல்பட்டு போகிற பக்கத்தில் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி. மகேந்திரா. ஸோ இங்கே ஏரியாங்களில் இல்லாத கம்பெனிஸே கிடையாது. எப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மறைமலை நகரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரிக்கான ஏரியா. ஆமாம், அங்கே கம்பெனிஸ் அவ்வளோ கம்பெனிஸ். அதான் நம்ம பிளாட் வந்து டெவலப்மெண்ட் ஏரியா இருக்கு. ஆமாம், 100%. ஃபோர்டு ரீஓப்பன் வந்து ஆல்ரெடி நிறைய விஷயமா பேசி அவங்க ரீஓப்பனுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அங்கே வந்து ஒரு 6000 பேருக்கு மேலே ஒரு ஷிஃப்ட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ அவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து இங்கே ரொம்ப நியர்பைல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுமே நிறைய போயிட்டு இருக்கு. இங்கே வந்து பொட்டானிக்கல் கார்டன் பார்க் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ஓகே. தென் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து நம்ம கீழம்பாக்கம் வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறாங்க. கீழம்பாக்கம் டு செங்கல்பட்டு வரைக்கும் ப்ராசஸ். ஓகே. பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் ஹைப் ஆகிடும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக போகும். ஏன்னா ஆல்ரெடியே உங்களுக்கு வந்து ட்ரெயின் இருக்கு, மெட்ரோலாம் வந்துச்சுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத்தை வந்து போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக. அது ஐடி பீப்புள்ஸ்க்கு இன்னும் சூப்பராக இருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். அவங்களுக்கு இந்த ரோடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, இப்போ நம்ம தாம்பரம் சொன்னோம், செங்கல்பட்டு சொன்னோம். நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸில் வந்து ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணலாம். ஆமாம், நீங்கள் அதே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூந்தமலை ஹை ரோடு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரகடம் பெல்ட் போயிட்டு சுங்காச்சித்திரம் போனீங்கன்னாக்கா அந்த ரோடுமே கனெக்ட் பண்ணலாம். கனெக்டிவிட்டி வந்து இங்கேருந்து ஒரு 30 minutesல எந்த சரௌண்டிங் வேணா ரோட்ஸ் அப்படியே காஞ்சிபுரம் அந்த ரோடு எடுத்துடலாம், எங்கே வேணா எடுக்கலாம் இந்த ரோடு. அதுதான் இங்கே வந்து என்னன்னு கேட்டினா, நீங்கள் டிராஃபிக் அந்த மாதிரி இருக்கும்லாம் இல்லை, எல்லா ரோடுமே பெரிய வைடன் ரோடாக இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக எந்த பிளேஸுக்கு போனாலும் நம்ம வந்து போயிடலாம், கரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். ஆமாம், ஓகே ப்ரோ. இப்போ எல்லாமே மெயினாக சொன்னார். இப்போ மெயினான மேட்ரு வந்திருக்கோம் ப்ரோ, அந்த ப்ரைஸிங் அதை அப்படியே கொஞ்சம். கண்டிப்பாக பிரதர். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து ஒரு ப்ரைஸ் இருக்குது பிரதர். அந்த லொக்கேஷன் மார்க்கெட் ப்ரைஸ்னு இருக்குது. அது ஒரு 3500 to 4500 வரைக்கும் அப் டு ஒரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைசிங்ஸ் வந்து இருக்கு. நம்ம பக்கத்தில் இருக்க ப்ராஜெக்ட்ஸுமே ஒரு 4000 rupees வரைக்கும்லாம் விற்கிறாங்க. 3500 4000லாம் விற்கிறாங்க. பட் ப்ராப்ஷல் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமரோட எண்டில் பார்த்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படியே நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2990 rupees பண்ணியிருக்கோம். 2990. சூப்பர் ப்ரோ. ஆமாம், 3ன்றது போகிறதுனா அது உள்ளே 3000 ரூபாய்க்கு உள்ளவே நம்ம ப்ரைஸை வந்து அஃபோர்டபுளாக கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட். இன்னொன்று பக்கத்தில் இருக்க ப்ராஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணுவோம் 500 ரூபா 600 கம்மியாக தான் கொடுக்குறோம். 1000 ரூபா வரைக்கும் கூட கம்மியாக கொடுக்குறோம் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸை பார்க்கும்போது. ஆனால் இப்போ நம்ம இந்த 2990 நினைக்கிறோம், பட் ஃபியூச்சரில் நம்ம டபுளாக கூட நீங்கள் ஒரு 5 years வெயிட் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து வேற லெவலில் ஆகிடும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30% ஹைக்லாம் இன்னும் கஸ்டமர் வாங்கின கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. இங்கே பிளாட் வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து இனிஷியல் டைமில் வாங்கின கஸ்டமர் இப்போயுமே ஒரு 25 to 30% ப்ரைஸ் இன்க்ரீஸில் தான் இருக்காங்க. இதுவுமே ரொம்ப எக்ஸலண்டான ப்ரைஸ். பட் மக்கள் வந்து பார்க்குற மக்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கும். சூப்பர் ப்ரோ. ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏறிட்டே தான் போகும். இப்போயே ஏறி இருக்குது. அது வந்து வாங்கின மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆல்ரெடி நான் சொன்ன 120 பேர் உள்ள வீடு வாங்கி புக் பண்ணி வாங்கணும். நம்ம சும்மா சொல்லல, நிஜமா பின்னாடி மாண்டேஜில் காட்டும் பாருங்க. ஸோ நிறைய வீடு இங்கே கட்டி முடிச்சுட்டாங்க. ஆமாம், வந்து குடியேறும் 2-3 பேர் வந்துட்டாங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்களும் வந்தாலும் ஈஸியாக வந்து கட்டிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ப்ரோ இப்போ அந்த ப்ரைஸிங் சொல்லிட்டீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த மக்களுக்கு வாங்க போகிற மக்களுக்கு ஆஃபர் இருக்குமா? கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக. ஸோ இங்கே வந்து பிளாட் வாங்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாபு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் தரும். சாபு 3. ஆமாம், சாபு 3. இந்த ஆஃபரில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா 3 விதமான ஆஃபர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து. ஓகே ஓகே ப்ரோ. ஒன்று வந்து ஒரு 5 காரு 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான இடத்த வந்து கஸ்டமருக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்கும் ப்ராப்ஷல் எண்டில். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம். ஸோ 30 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது ஒரு பூஜை ரூம் கட்டலாம், நம்ம பார்க்கிங் வைக்கலாம், ஒரு சிட் அவுட் ஏரியா. ஒரு பிரியாணி வாங்கும்போது ஒரு குஸ்கா லைட் ஆடிற மாதிரி நல்ல ஆஃபர் அது. ஸோ அதோட மட்டும் நிறுத்தாம 3 மாசத்துக்கான இஎம்ஐ வந்து ஃப்ரீயாக தரும். 3 month இஎம்ஐ ஃப்ரீ, கம்பெனி எண்ட்லேருந்து பே பண்ணிடுறோம். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா. ஸோ மூணாவது நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆமா, அதோட மட்டும் இல்லாம 30,000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வவுச்சர் நம்ம செஞ்ச ப்ராஜெக்ட் தரீங்க. ஆமா, கொடுக்குறோம். ஸோ மொத்தம் 3 ஆஃபர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கான இஎம்ஐ பே பண்ணுறோம். 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காசு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி தரோம். அதோட மட்டும் இல்லாமல் 30,000 ரூபாய்க்கான கிஃப்ட் வச்சிருந்தோம். நீங்கள் ஸ்டார்டிங் சாபு 3 என்னடா சாபு 3 நினைச்சேன். எல்லாம் 3லேயே வச்சிருக்காரு. 3 இஎம்ஐ 30 ஸ்கொயர் ஃபீட்டு அப்புறம் 30,000 இது வவுச்சர். வவுச்சர் சம் ஆஃபருங்க. ஸோ ப்ரைஸிங் சொன்ன மாதிரி 8க்குள்ளன்ற மாதிரி நீங்கள் 3லேயே முடிச்சிருக்கோம். சூப்பர். ஸோ ப்ரைஸிங்கில் மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபரோட ஒர்த்துமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ. இது 3மே பஞ்ச் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த ரேட்டில் வந்துடும். நல்ல
ஒரு ஆஃபர் இது ஆக்சுவலாக. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் லேண்ட் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எக்ஸலண்ட்டாக ஏறிட்டே போகுது ப்ரைஸிங்லேருந்து எல்லாமே. கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கான சைட் விசிட்டை வந்து பாருங்கள். ஸோ வரும்போது ஃபேமிலியோட வாங்க. என்ன ரீசன்னா ஃபேமிலியோட வந்தால் தான் உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கான இது இருக்கும் உங்களுக்கு. ஃபேமிலியோட வரது நீங்கள் சொல்ல ஞாபகம் வருது. இப்போ எப்படி ப்ரோ வந்து பார்ப்பாங்க? அதே ட்ரெயினில் தான் வரணுமா? இல்லை, தேவையில்லை. ஸோ மக்கள் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில இருந்தே ஒரு கால் பண்ணால் போதும். நம்ம கேப் ஃபெசிலிட்டி வந்து வீட்டிலேயே பிக்கப் பண்ணி சைட்டை கூட்டு வந்து காட்டி திரும்ப கூட்டு போய் வீட்டில் விடுற வரைக்கும் எண்ட் டு எண்ட் சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி இருக்குது, பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். நம்மளோட கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து சைட் விசிட்டை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. சூப்பர் ப்ரோ. இப்போ எல்லாமே சொல்லிட்டீங்க சரி வாங்குறதுக்கு. ஸோ மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில் இருந்தால் வாங்கலாம்? ப்ளஸ் என்ன லோன் எலிஜிபிலிட்டி இருக்கா நம்மகிட்ட? கண்டிப்பாக பிரதர். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கணும்னா உங்கள் கையில் ஒரு 4 to 5 lakh rupees கையில் இருந்ததுன்னா கம்ஃபர்டபுளாக வாங்கலாம். உங்களால் 5 lakh இருந்தால் வாங்கலாம். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்ததுனாக்கா 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தரலாம். ஓகே. அந்த 4 to 5 lakhsன்றது ரிஜிஸ்ட்ரேஷன் காசு எல்லாமே சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் நேரில் வந்து உட்காரும் பட்சத்தில் அதுக்கான ப்ராசஸ் என்ன இதுன்றது ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து கொடுக்கலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம ஷஃபி ப்ரோ வந்து ஃபுல்லாக எல்லாமே சொல்லிட்டாரு. அவரை டார்ச்சர் பண்ணான்னு நினச்சேன், ஆனால் அவர் இன்பதிர்ச்சியாக கொடுத்துருக்காரு எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த ஷாபு 3 ஆஃபரை மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த சம்மருக்கு பயங்கரமான ஆஃபரு. ஸோ இது எப்போவுமே இருக்கும் நம்ம இது சைட்டில். கரெக்டாக ப்ரோ? கண்டிப்பாக நம்ம சைட்டில் எப்பவுமே இருக்கும். ஏமாற்ற மாட்டாங்க கண்டிப்பாக. இது இல்லைன்னு சொல்லி ஏமாற்ற மாட்டாங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பிளாட்டுமே வந்து சீக்கிரமாக புக் ஆகிட்டு இருக்கு, வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் சைனிங் ஆஃப் விஜய் வரும். டாடா பை.